ஹலோ ஃப்ரிக்ஸ், சும்மா ஒரு வீடியோவில் நமக்கு அது எபிசோட் 21 எங்கடா எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து உட்காந்து இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ கொசுக்கடி வேறு பயங்கரமாக இருக்குது. என்னடா ஒரு செருப்பு காணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செருப்பு தான் ட்ரைபாடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வச்சானுங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்தானுங்க. சரி, 2 காடியில் ஏறி ஒரு இடத்துக்கு போய் நிப்பாட்டி டின்னரை முடித்தோடனே மறுபடியும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது ஒரு இடத்துல போய்ட்டு நிப்பாட்டி ஒரு டீயை சாப்பிட்டோம். பாருங்கள், ட்ரெஸ்ஸிங்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரிப்பு போவோம். அதுக்கப்புறமா ஒரு டோல் கிட்ட முந்திரி விற்றுருந்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டது. அதுக்கப்புறமா பாட்டு பாருங்க. நாங்கள் எல்லா பாட்டுக்கும் வைப் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி வைப் பண்ணி தூங்கி எழுந்து பார்த்தா அண்ணன் பாம்பன் பிரிட்ஜில் தூக்கி வந்து நிப்பாட்டாரு. சரின்ட்டு அப்படியே காலைல ஆயிடுச்சு, எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு வாக்கிங்கை போட்டு முடிச்சோடனையும் அருமையான வியூவில் ட்ரெயின் வந்து நின்றாப்புல. ஸோ இந்த ட்ரெயினை வந்து நாங்கள் நின்று தான் பார்த்தோம், இதுக்குள்ளே போய் பார்க்கல. ஸோ நீங்கள் ஒரு வேளை யாராவது ட்ரெயினில் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அடுத்த வாட்டி போனால் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதை முடிச்சோடனையும் இன்றைக்கி ஒர்க் அவுட் செஷன் வேறு பெண்டிங் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒர்க் அவுட்டில் குதிச்சாச்சு. ஸோ பாம்பன் பிரிட்ஜ் மேலேயே நம்ம வந்து காலையில் ஒர்க் அவுட்டை வந்து வாக்கிங் வித் ஸ்ட்ரென்த்தனுக்கு புஷ்அப்ஸ் சில வேரியேஷன்ஸை போட்டு சிறப்பாக தெரிய விட்டாச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அங்கே கோயிலில் 22 தீர்த்தம்லாம் குளிச்சு முடித்தோம். அங்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அதிகமாக குளிச்சு முடிச்சுட்டு தனுஷ்கோடி போகிற வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டி அருமையான மீன் குழம்பு சாதம் பைடியோடு சாப்பிட்டோம். சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சோடனையும் தனுஷ்கோடியில் போய்ட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் யாராச்சும் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை நிறையா அங்கே வந்து போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதை மட்டும் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம விட்டு போகிறது இந்த மாதிரி ஒரு அருமையான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா கார்னரில் போயிட்டு இதுதான் வந்து அந்த ராமர் கட்டின போட்ட பிரிட்ஜுன்னு சொன்னாங்க. இது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை முடித்தோடனே அப்படியே வந்து இந்த சுனாமியில் அழிஞ்ச ஒரு வில்லேஜ் இருந்தது. அந்த வில்லேஜை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய பொருளாக இருந்தது. அந்த பர்ச்சேசிங்லாம் அங்கே சிறப்பாக முடிச்சுட்டு அப்படியே அங்கே இயற்கையை ரசிச்சுட்டு ஒரு 6:30 போல் அங்கேருந்து மறுபடியும் வண்டியை எடுத்தாச்சு. இது ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஸோ வேறு எங்கேயுமே ஸ்டே பண்ணவே இல்லை. அருமையான வீடியோவில் நம்ம சென்னையில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் திருப்தியாக இருந்தது. டுடே சாலி டுமாரோ